அதாவது இந்த பாடல் சித்தருடைய பாடலை எப்படி இயக்கியிருக்கிறார் என்று சொன்னால், பெற்றவள் உடல் சலித்தாள், பேதை நான் கால் சலித்தேன், படைத்தவன் கை சலித்து ஓய்ந்தானம்மா, மீண்டும் பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவேனம்மா, தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. இந்த பாடலை சித்தர்கள் பாடல்லேருந்து எடுத்திருக்காருன்னு உறுதியாக சொல்லலாம். ஏன்னு கேட்டாக்க, மாதா உடல் சலித்தாள், பல்வினையுன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டாலே நாதா இருப்பையூர் வாழ்சிவனை, இன்னமோர் அன்னை கருப்பையூர் வாராமற் கா. இந்த பாடலுக்கு அப்படித்தான் அர்த்தம். அப்படியே அந்த பாடலை எளிமையாக்கி மற்றவர்கள் புரிந்து கொள்ளும், பாமர மக்களும் புரிந்து கொள்ளும்படி எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் இது மிகையாகாது. கவிஞர் எங்கெல்லாம் தேடுகிறார், எத்தனை இலக்கியங்களிலிருந்து பாடல்களை எழுதியிருக்கிறார். முத்தொள்ளாயிரம், அகநானூறு, புறநானூறு, கரித்தொகை, 10 பாட்டு, 8 தொகை, இப்படி இராமாயணம், மகாபாரதம், சிலப்பதிகாரம், எல்லா இலக்கியங்களிலிருந்தும் எங்கேருந்தோ ஒரு சில வரிகளை தேடி அந்த கருத்துக்களை படத்திற்கு மேட்சாக, அதாவது சினிமாவில் வருகின்ற கதை, திரைக்கதைக்கு இணையாக அந்த பாடலை புகுத்தி, பாடலும் புகழ் பெறுகிறது, பாடலும் நிலைக்கிறது. அந்த பாடல் நிலைப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அன்றைக்கே மூதாதியர்கள், அதாவது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சித்தர்களும் அண்டு நிறைய கர்நாடக மியூசிக் பாடுறவங்களும் இயக்கியிருக்காங்க. அந்த பாடல்கள் தான் அது மக்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகாது. அதனால தான் இவர் ரொம்ப அழகாக, ரொம்ப மென்மையாக புரிகிறபடி எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நம்ம படித்து எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இது ஏன்னு கேட்டாக்க, அப்போ ஏதோ ஒரு மூலம், அந்த மூலத்தை பிடித்து கொண்டு தான் நாம் எல்லோருமே போகிறோம். அதனால் நாம் இலக்கியங்கள் நிறைய படிக்கணும். அந்த இலக்கியங்களில் படித்து பொருள் புரிந்து கொண்டு அந்த பொருளை இந்த காலகட்டத்தில் எப்படி ஒருமைப்படுத்துவது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகையில் கவிஞர் கண்ணதாசனின் எழுத்து காலத்தாலும் மறையாது. ஏன் சித்தர்கள்லாம் கூட மறைஞ்சிடுவாங்க, அவங்கெல்லாம் கூட இல்லாமல் போயிடலாம். ஆனால் கவிஞர் கண்ணதாசன் இல்லாமல் போக மாட்டார். ஏன்னு கேட்டாக்க, அந்த பழைய பாடல்கள், பழைய தத்துவங்கள் மனிதர்களுக்கு புரிவதில்லை. இப்போ கண்ணதாசன் பாடுறது மட்டும்தான், இப்போ கண்ணதாசன் தான் தெரிகிறாங்க எல்லாருக்கும். ஸோ அதனால் கவிஞர் கண்ணதாசன் என்றும் வாழ்வார், அவரோடு நாமும் வாழ்வோம். அவருடைய பாடலை நிறைய படிப்போம், சிந்திப்போம், அந்த சிந்தனையிலிருந்து நல்லவைகளை கற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். இந்த எபிசோடு நான் மாற்றி ஏன் கண்ணதாசனை பற்றி போடுறேன் அப்படின்னு சொன்னாக்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, எத்தனையோ இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் ஒரே தடவை சொல்ல முடியாது. சின்ன விஷயங்களை சின்னதாக சொன்னாக்க மனசில் அவங்களுக்கு பக்குவப்படும் என்ற காரணத்தினால் மட்டுமே நான் சொல்லுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.